பொருட்டோ 2 வோர்டெக்ஸ் மாங்காலாம் இப்போ வேற லெவல்ல போயிட்டுருக்கு. அதுவும் பீக்ல இருக்கு. இந்த நேரத்தில எல்லாருக்கும் டவுட் இருக்கலாம். நருட்டோல மாரி பவர்ஃபுல்லான வில்லன்ஸ் லைக் மாதரா, காகுயா மாரி யார் இருக்க போறா? அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஓல்டு சினோபிஸ் கக்காசி, மைட் காய் இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குங்கிற டவுட்டும் இருந்திருக்கும். அதோட பத்தின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். நருட்டோல பவர்ஃபுல்லான வில்லன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாதரா, ஒபிட்டோ, காகுயா இவங்கள சொல்லலாம். அதே பொருட்டோல பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் 11th சாப்டர் வரையும் வந்திருக்கு. அதனால எக்ஸாக்ட்டா இவர் தான் இந்த வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை. அதுவும் நமக்கு யாருன்னு இப்போ வரையும் தெரியாது அதனால. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒட்சுஜிக்கியோட காட் அப்படிங்கிற மாதிரி சீபாய் ஒட்சுஜிக்கியை காட்டியிருப்பாங்க. ஏன் அவரை பற்றி பேசுகிறேன்னா, ஒட்சுஜிக்கியெல்லாம் சாக்ரா ஃபுட் சாப்பிட்டு காடாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். ஆனால் அதை தவிர அப்படி விடாமல் ஒட்சுஜிக்கியோட காட்னு சொல்லி சீபாய் ஒட்சுஜிக்கின்னு பேரும் வச்சு அவர் காட்டியிருப்பாங்க. அதனாலேயே அவர் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. எதுவும் காடு வீட்டுக்கு போயிட்டாரு, அப்புறம் எப்படி வருவார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்டாலுமே காடு வீட்டுக்கு போனால் திருப்பி வர முடியாது அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணல. இப்போ பொருட்டோ ஹீமாவரி இருக்கிற பவருக்கெல்லாம் அவங்களோட பவர்ஃபுல்லான வில்லனாக தான் காட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி சீபாய் ஒட்சுஜிக்கி வந்து ஒட்சுஜிக்கியோட காடு அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. அவர் வில்லனாக வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக நருட்டோவில் வந்த மாதிரி ஒரு வாராருக்கு மாதிரி வந்து அதில் வந்து ஒட்சுஜிக்கி எல்லா நிஞ்சா வேல்டு சேர்ந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதில் வந்து சீபாய் அதில் டீம் 7 அப்புறம் ப்ளஸ் ஹீமாவாரி அப்புறம் பழைய லெஜெண்டரி கேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து சீபாயை டிபீட் பண்ணுற மாதிரி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சீபாய் ஒட்சுஜிக்கி திருப்பி வந்தாலும் வராட்டியுமே ஃபைனலில் வந்து பெரிய த்ரெட்டாக இருக்க போகிறது பொருட்டோ. உங்களுக்கு பெரிய த்ரெட்டாக இருக்க போகிறது ஒட்சுஜிக்கிஸ் மட்டும்தான். அதை முன்னாடியே தெளிவாக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்சுஜிக்கி இல்லாமல் வேறு ஏதாவது கிளான் கூட அப்படி இருக்கலாம், இன்னும் பவர்ஃபுல்லாக அப்படி கூட காட்டுறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. அடுத்த பாயிண்ட் வந்து கக்காசிக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறது இப்போ வரையுமே நமக்கு தெரியல. ஏன்னா வந்து நருட்டோ அனிமேல வாராருக்கில் பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் கக்காசியை பொருட்டோ மாங்கால பார்க்கவே இல்லை. பொருட்டோ மாங்கால ஒரு இடத்துல கூட காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் பொருட்டோ அனிமேல மட்டும் அங்கங்கே காட்டிக்கிருந்தாங்க. பொருட்டோ மாங்கால வந்திருக்க மாட்டார். ஆனால் அனிமேல வந்து கோஜி காசினை ஃபாலோ பண்ணுற மாதிரி கோஜி காசினோட ஃபைட்லாம் போட்டிருப்பாரு. அங்கங்கே வந்துருப்பாரு. அது புது ஜென்ரேஷனுங்கிறனால கக்காசியை காட்டாமல் கூட இருக்கலாம். ஏன்னா கக்காசி வந்து ஒரு லெஜெண்டரி கேரக்டரு. அவரை காமிச்சா அந்த புது ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு ஸ்கோப் கிடைக்காம இருக்கலாம் அப்படிங்கிறனால கூட காட்டாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம கக்காசியை திரும்பி பார்க்குறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது நம்ம சாராடாவால் தான் முடியும். சாராடா வந்து எம்எஸ் வச்சுருக்காங்க. எம்எஸ் வச்சுருக்கனாலே அவங்களுக்கு வந்து எம்எஸை பற்றி தெரிஞ்ச ஒரு சென்ஸே வேணுங்கிறனால கக்காசி தான் இருக்கிறதுலே இப்போ பொருட்டோவில் இருக்கிற எம்எஸ் யூசர்ஸ்னால் அது கக்காசியும் சாஸ்கே மட்டும்தான். சாஸ்கேயுமே இப்போ சீலாக இருக்கிற ஒரே ஒரு ஆள் கக்காசி மட்டும்தான். அவரை ட்ரெயின் பண்ணுற ஒரு கேரக்டராக அந்த மாதிரி கக்காசியை காட்டுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்படி மட்டும் கக்காசியை திருப்பி காமிச்சா ஹாப்பி தான். ஆனால் அது நடக்குமானதில் நடந்தால் நல்லா தான் இருக்கும். அடுத்து வந்து பழைய லெஜெண்டரி கேரக்டர்ஸ் எல்லாம் ரீஅனிமேட் ஆகுங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஏன்னா வந்து நருட்டோ சாஸ்கேவே நோஞ்சா மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பழைய லெஜெண்டரி கேரக்டர்ஸ் எல்லாம் திருப்பி காமிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்திருக்கும். அது வந்து காமிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி காமிக்கிறது இல்லைன்னா கூட இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி அவங்கள ரீஅனிமேட் பண்ணி விடுற மாதிரி காமிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நருட்டோ வாராருக்கில் வந்திருப்பாங்களோ 4 ஒகாகேஸும் அந்த மாதிரி காமிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னா பொருட்டோ வேறு லெவலில் இருக்கும். ரொம்பவே பீக்குக்கு போயிடும் இப்போ இருக்கிறதோட. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இட்டாச்சி மினாட்டோ திருப்பி கண்டிப்பாக வருவாங்க. ரீஅனிமேட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் வந்து ரீஅனிமேட் மட்டும் பண்ணாங்கன்னா இட்டாச்சி அண்ட் மினாட்டோ அவங்க 2 பேருமே வர நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜிராயா வருவாரா என்னங்கிறது மட்டும் தெரியல. நருட்டோலேயே அவரை வந்து ரீஅனிமேட் பண்ணி விட்ருக்க மாட்டாங்க ஜிராயாவை. அதுக்கான ரீசனும் வந்து கிசிமோட்டோ சொல்லியிருப்பார். என்னென்னா ஜிராயா மட்டும் ரீஅனிமேட் ஆகி வரும்போது நருட்டோட எமோஷனை எப்படி காமிக்கிறது அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிற மாதிரி கிசிமோட்டோ சொல்லி. அடுத்து வந்து இன்னொரு ரூமராக போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி வந்து மினாட்டோ ரீஅனிமேட் ஆகி வந்திருக்காரு டைம் ஸ்கிப்பில். அவர் தான் பொருட்டோக்கு வந்து எஃப்டிஜிலாம் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலை. அது வந்து எப்படின்னா டைம் ஸ்கிப்பில் பொருட்டோவும் சாஸ்கேவும் மட்டும்தான் இருந்திருந்தாங்க. ஆனால் பொருட்டோ வந்து எஃப்டிஜியை கற்றுக்கிறதுக்கு மினாட்டோ இருந்தால் தான் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு அந்த ஸ்க்ரோல் இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதை வச்சு கூட எப்படி வேணால் கற்றுக்கலாம். ஆனால் மினாட்டோ ரீஅனிமேட் ஆகி வந்திருப்பாரான்னு கேட்டால் வந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ரீசெண்ட் டேஸில் பொருட்டோ 2 வோர்டெக்ஸில் ஒரோச்சிமாரு அங்கங்கே வர்ற மாதிரி ஒரோச்சிமாரோட ஹைடவுட் மாதிரி ஒரு இடத்த காமிச்சிருந்தாங்க. அதில் வந்து கோஜி காசினும் பொருட்டோவும் அங்கே இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் ஒரோச்சிமாரோட ஹைடவுட்டாக இருந்தால் இது நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா ரீஅனிமேட் அடிச்சிருச்சுங்கிறது ஒரோச்சிமாருக்கும் காபுட்டோவுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போதைக்கு. அதனால அவங்களால மட்டும்தான் முடியுங்கிறனால
அவங்களா இருந்தால் கண்டிப்பாக அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே இருந்தாலும் பொருட்டோக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னா, கோஜி காசினும் பொருட்டோ கூட தான் இருக்கனால அவருக்காக வேணால் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கோஜி காசின் தான் ஜிராயோட க்ளோனுங்கிறனால அதனால கூட பார்த்துக்கிட்டு ஒரச்சிமாரு அவருக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் பொருட்டோக்கு. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.